இன்னைக்கு நாம எப்படி டிங் 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 டிங்னு ஆர்டர் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் டோ. இது வந்துட்டு ஒரு பிளேடோ மாதிரி உங்க மம்மிட்ட செஞ்சு தர சொன்னீங்கன்னா செஞ்சு தருவாங்க. இல்லைன்னா வந்துட்டு நீங்க கிளேவே எடுத்துக்கலாம், ஸ்லைம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். இது மூடி வச்சிடலாம். ஓகே, அடுத்த மூடி ஒரு பாட்டில் மூடி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ சின்னதாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேயர் தான் அதுக்கு வேணும். ஸோ ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க, அது வந்துட்டு இதுக்கு பத்தாது. ஓகே, ஸோ இங்கே வச்சிடலாம் அதை. அப்புறம் கலர் பென்ஸ். ஸோ நான் வைக்கிறேன். அப்புறம் ஒரு பென்சில், அப்புறம் ஒரு சிசர், அப்புறம் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர், அப்புறம் இந்த டேப் ரோலர். ஆக்சுவலி இது வந்துட்டு உடஞ்சி போயிடுச்சு. என்னோட பிங்கோ டாக் இருக்கான், அவன் வந்து கடிச்சிட்டான். அதனால எங்கள் அப்பா தான் சரி பண்ணி கொடுத்தாரு. ஓகே, ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த பேப்பரை வந்துட்டு நான் ரெண்டாக மடிக்க போகிறேன். இதோ இந்த மாதிரி இப்படி ரெண்டாக மடிச்சிருங்க. மடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த மூடியை வச்சு டிராயிங் வரைய போகிறோம். நம்மளோட பெண்ணை வச்சு அசையாமல் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ அதனால இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரைங்க. அது கோணையாக போனாலும் ஓகே. அதை வந்துட்டு நம்ம ஒட்ட தான் போகிறோம். ஓகே, வரைஞ்சாச்சு. ஸோ இப்படி போனாலும் அது பிரச்சனை கிடையாது, நம்ம கட் தான் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்த இதுக்கு என்ன டெக்கரேஷன்ஸ் வேணுமோ நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம காது வரைகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். இன்னொரு கர்வ் இந்த சைடு அதே மாதிரி போடுங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இதுக்குள்ள தடா ஏதோ இந்த மாதிரி இதுக்கும் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஐஸ் வரைய போகிறோம். ஐஸ் வந்துட்டு ரொம்ப டெலிகேட்டாக அழகாக ஒரு சர்க்கிள் போடுறேன். ஓகே, இப்போ ஐலாஷஸ் வரைய போகிறோம். லைட்டாக போட்டு போடுங்க, போதும். ஓகே, அடுத்து வந்துட்டு மூக்கு, அப்புறம் வாய், அதுக்கப்புறம் பன்னியோட ஒரு டீத். அந்த மாதிரி தான் ஏன் டீத் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு ஸ்மைல் எல்லாம் வேண்டாம், இதுதான் அதோட மவுத் ஆக்சுவலி. ஓகே, இப்போ கை வரையலாம். பன்னிக்கு பிடிச்ச வெஜிடபிள் என்ன? கேரட். ஓகே, நடுவில் நான் ஒரு கேரட் வரைய போகிறேன். நீங்களும் டெய்லியும் கேரட் சாப்பிடுங்க, அப்பதான் டெய்லியும் கண்ணு தெரியும். இதுக்கு ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் நல்லா வரையலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, சிசர் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு இப்படி கட் பண்ணுங்க. ஸோ இதை ரெண்டாக பிரிச்சிடாதீங்க, ஏன்னா தனியாக வந்துடும். ஓகே, ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா லைட்டாக ஒரு பீஸ் ஆஃப் டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்து இது ரெண்டையும் ஒட்டி வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு இது வராமல் இருக்கும். கட் பண்ணும்போது அது பிரிஞ்சிச்சுன்னா நம்ம சைடு வேறு மாதிரி போயிடும், அதனால தான் ஓட்டுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, சிசர் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கால் வரையாதீங்க. ஸோ வரைஞ்சோம்னா அது மடங்கிடும். ஸோ அதை அப்படியே வரைஞ்சிருங்க. டாடா, இப்போ வந்து செஞ்சாச்சு. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருங்க. சிசரையும் இங்கே வச்சிடலாம். ஸோ இப்போ நான் இதை பிரித்து காட்ட போகிறேன். டடா, அதே மாதிரி வந்துடுச்சா. ஸோ இதே மாதிரி நான் டிராயிங் பண்ண போகிறேன். இதுக்கு
ஸோ இங்கே இருக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, இங்கே திரும்பியும் ஒரு சர்க்கிள். டடா, இப்போ 2 செஞ்சாச்சு. இந்த மூடி மேலே வைக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இது சைஸாக இருக்குது. அதுக்கப்புறமா இதுவும் சைஸாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட டோ இருக்குதுல்ல, அதை வந்துட்டு இந்த பாட்டில் மூடிக்குள்ளே அடைக்க போகிறோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேருந்து கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இதோ கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து லைட்டாக இது சாஃப்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி எடுத்து திரும்பி மூடி வச்சுருவேன். இதை ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறம் இதை உள்ளே போடலாம். ஸோ இதை ஹாஃபாக மட்டும் செய்யுங்க. இதோ இந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டி பாருங்க. ஓ, இதோ இப்படி ஆடுது. ஸோ இந்த மாவு வச்சதுனால தான் ஆடுது. வைக்கலைன்னா இந்த சைடு பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. இந்த சைடு தான் திரும்புது. ஆக்சுவலி இங்கே மாவு இருக்கு, அதனால தான். ஸோ ஆடுறதுக்குன்னே தான் இந்த மாவு வச்சிருக்கேன். ஸோ அடுத்து இதுக்கு வந்துட்டு நம்ம கலர் கொடுக்க போகிறோம். ரெண்டும் ஒரே மாதிரி கொடுக்கணும். ஸோ இப்போ நான் கலர் கொடுக்க போகிறேன். பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு நோஸ்க்கு லைட்டாக கொடுத்துடலாம். அப்புறம் இயர்ஸுக்கு ஓகே. அதுக்கப்புறமா ஆரஞ்ச் இதோட கைக்கு. ஓ, கைக்கு வரும் பாருங்க, கேரட்டு. ஓகே, இதை மூடி வச்சிடலாம். ஓகே ஓகே ஓகே. அடுத்த கிரீன் கலர், அதோட லீஃப்க்கு. ஓகே, அவ்வளோதான். ஒன்றும் ஓகே. அடுத்த கொஞ்சோண்டு மட்டும் ரெட் கலர் எடுத்துக்கோங்க. அதோட சீக்ஸ்க்கு லைட்டாக கொடுத்துக்கலாம். ஓ, ஓகே. திரும்பியும் கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஓகே. அடுத்து வந்துட்டு இதில் ஒட்டணும். இதோ இந்த மாதிரி ஒட்டணும். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் டேப்பு யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கு. இது இப்படி மடிங்க. மடிச்சதுக்கப்புறம் இப்படி ரோல் மாதிரி பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் இதை கையில் இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதோ இந்த மாவில் போட்டு லைட்டாக இப்படி ஒட்டுங்க. ஓ, இதுக்கு என் கை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை லைட்டாக அந்த பனியை தூக்கி இங்கே ஒட்டிடுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, நசுங்கிடும். ஸோ ஒட்டினீங்கனாலே இப்படி ஒட்டிக்கும். ஸோ அதுதான் உங்களோட பன்னி இப்படி ஆடுறது. ஸோ பின்னாடியும் ஒட்டலாம். ஓகே, இது இப்படி மடிச்சுக்கலாம். திரும்பியும் அடுத்த இதை எடுத்து ஒட்டலாம். ஓகே, ஸோ அடுத்த இது காது லைட்டாக மடிச்சுக்கலாம். பன்னிக்கு அப்படிதான் இருக்கும். ஓகே, இதோடதும் ஓகே. கரெக்டாக சைஸ் பார்த்து மாடிங்க. கிட்டே வச்சு உங்களோட பன்னி ரெடி. டடா. டிங் டிங்.
டிங் டிங். வாவ், இது வந்துட்டு ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொரு ஃபன் வீடியோ இதே மாதிரி செய்யறேன். பாய்.